So, hi friends, welcome back to my channel. இது வந்து part 3 video of the chapter light reflection and refraction. நம்ம light reflection and refractionல reflection பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மிரர் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். அண்ட் அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்த்தோம், சம் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து இமேஜ் வந்து மிரர்ல கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் image formation. ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிரர்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் லைட் ரே ஃபால்ஸ் ஆன் 1 minute. இங்க பாருங்க, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குங்க. இந்த கான்கேவ் மிரர்ல பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதுல ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுது. இந்த லைனுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுதுன்னா அதுல பட்டு ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. when light ray passes parallelly to principal axis, it reflects. After reflection, it passes through focus. ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு எது வழியா பாஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். ஒருவேளை வைஸ் வர்சா ஒருவேளை இந்த லைட் ரே வந்து இப்போ ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகுது அப்படின்னா, இந்த சேம் லைட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகுது அப்படின்னா அது பட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை லைட் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர்ல ஏதோ ஒரு பார்ட்ல அது ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். ஒருவேளை ஃபோக்கஸ் வழியா அந்த லைட் ரே வந்து பாஸ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த ரேவா இருந்தாலும் சரி ஃபோக்கஸ் வழியா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இதான் இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி ட்ரா பண்ணணும்? இது கான்வெக்ஸ் மிரர். இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது போல். இப்போ லைட் ரே வந்து எப்படி வருது? லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆச்சுன்னா இதுக்கு நீங்க எப்படி டிரா பண்ணுவீங்க? ஜஸ்ட் இதுக்கு நீங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கு ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் இந்த ரிஃப்ளெக்டட் ரே ஃபார்ம் ஆகும். இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ்ல இருந்து தான் லைட் ரே வந்து இங்க இருந்து வெளியே போகும். இதுல கான்வெக்ஸ் மிரர்ல, இது கான்கேவ் மிரர்ல இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அடுத்த ப்ராப்பர்ட்டி, when light ray passes through center of curvature, it reflects back in its same path.
என்ன சொல்ல வராங்க, ஒரு லைட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே மறுபடியும் வெளியே வந்துடும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைட் ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா பாஸ் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இதுல வந்து இங்க வந்து இன்சிடென்ட் ஆகி இதே சேம் பாத்துல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் லைட்டு. ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா வர்றது அகைன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே எக்ஸிட் ஆயிடும். ஸோ அதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ இது கான்கேவ் மிரர், இப்போ இது கான்வெக்ஸ் மிரருக்கு பார்க்கலாம். இது கான்வெக்ஸ் மிரர். இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ். இது நல்லா பாருங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வருது. ஒரு லைட் ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து இன்சிடென்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்படி இன்சிடென்ட் ஆகிற இந்த லைட் ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா வந்துச்சு அப்படின்னா அகைன் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே இது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேவா? இது கான்கேவ், இது கான்வெக்ஸ். ஸோ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி இது ஒரு கான்கேவ் மிரர். இங்க என்ன இருக்கு, போல் இருக்கு, ஃபோக்கல் லென்த் இருக்கு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு. ஒரு லைட் ரே போலை வந்து டச் பண்ணுது அப்படின்னா, போலை டச் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் போல்ல இருந்தே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேவா? ஒரு லைட் ரே வந்து போல்ல இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் தட் சேம் போல் இங்க இருந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேவா? இது வந்து செகண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இது வந்து பிளேன் மிரர் மாதிரி இதுல ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது கான்கேவ். இப்போ இது நம்ம பார்க்க போறது கான்வெக்ஸ். இது ஃபோக்கல் லென்த், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது போல். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்ல போல்ல வந்து ஒரு லைட் இன்சிடென்ட் ஆகுது, அந்த போல்ல இருந்து அந்த லைட் வந்து எப்படி ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஓகேவா? இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வென் லைட் ரே incident on pole of a curved mirror, it reflects in opposite direction to the reflection, direction to the incident. இன்சிடென்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? இதோட இன்சிடென்ட் ரே. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் நீங்க 3 ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜ் ஃபார்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரர் வந்து இது போல், இது ஃபோக்கல் லென்த், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒருவேளை நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவில் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் நீங்க எப்படி வந்து இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஒரு லைட் ரே வந்து பேரலா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பாஸ் ஆச்சுன்னா அது ஃபோக்கல் லென்த் வழியா டிராவல் ஆகும். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது, ஃபோக்கல் லென்த் வழியா போச்சுன்னா பேரலா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு டிராவல் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஃபோக்கல் லென்த் வழியா போகுது இந்த லைட் ரே, இப்போ பேரலா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பாஸ் ஆகுது. அப்போ எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த இடத்துல மீட் ஆயிருக்கு? இந்த பிளேஸ்ல மீட் ஆயிருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா இமேஜ் ஃபார்மேஷனை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். நம்ம இதை வச்சு இப்ப என்ன பார்க்க போறோம்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை image formed in concave mirror. ஓகேவா? எப்படி வந்து கான்கேவ் மிரர்ல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன், இது இமேஜ் பொசிஷன். இது size of the image, size of image. இது nature of image. உங்க புக்ல ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் காலம் தான் நீங்க டிரா பண்றேன். எப்படி டிரா பண்றேன் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்டை வந்து எங்க வைக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பாக்குறது எதுக்கு? கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் டிரா பண்ணிடலாம். இது போல், இது ஃபோக்கல் லென்த், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை இன்ஃபைனிட்டியில வைக்க போறோம். கான்கேவ் மிரரை விட்டு ரொம்ப தூரத்துல நம்ம வைக்க போறோம். ஆப்ஜெக்ட் இன்ஃபைனிட்டியில வைக்க போறோம். இன்ஃபைனிட்டியில நம்ம வைக்கிறோம். இங்க வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு தூரத்துல நீங்க டாட் போட்டா இது இன்ஃபைனிட்டி. ஏதோ ஒரு தூரத்துல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். பேரலலா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வருது. எங்க மீட் ஆகும்? ஃபோக்கஸ்ல மீட் ஆகும். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பேரலல் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ல வருது, ஃபோக்கஸ்ல மீட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைட் ரேவும் எங்க வந்து மீட் ஆகுது? எந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது? ஃபோக்கஸ்ல. ஸோ அப்போ இன்ஃபைனிட்டியில வச்சா இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் இன்ஃபைனிட்டியில வைக்கும் போது இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல வந்து ஜாயின் ஆகும். இமேஜ் பொசிஷன் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? அட் ஃபோக்கஸ். எஃப். சைஸ் ஆஃப் த இமேஜ், சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கு. சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கு? பாயிண்டடா இருக்கு, டைமென்ஷனா இருக்கு. ஓகேவா? டிமினிஷ்டுன்னு கூட சொல்லலாம். டிமினிஷ்னா ரொம்ப பாயிண்டடா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. ஹைலி பாயிண்டட். அண்ட் இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கு? கான்கேவ் மிரர்ல ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட், தலைகீழான ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து இதுல ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம வந்து எங்க வைக்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட நான் இதை கொஞ்சம் பெருசா வரைஞ்சேன். அடுத்து நான் வந்து எங்க வைக்க போறேன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி, பியாண்ட் சி, பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி நான் வந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன். ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஃபோக்கஸ்ல பட்டு என்ன ஆகும்? சாரி, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா பாஸ் ஆகி ஃபோக்கஸ் வழியா வெளியே போகும். ஓகேவா? சேம். அடுத்த ப்ராப்பர்ட்டி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போடலாமா இல்ல ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகுறது போடலாமா? எங்க போட்டாலுமே எந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் கிடைச்சிடும். நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகிறத யூஸ் பண்ண போறேன். எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் கிளியரா புரியணும்னா நான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா டிரா பண்றேன்.
இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே பாஸ் ஆகுது, இங்கே வந்து ரெண்டுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது, மீட் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்க வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இது பி, இது ஏ, பி டேஷ் ஏ டேஷ். இங்க பாருங்க, சிக்கு பின்னாடி பியாண்ட் சி வச்சப்ப நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ பியாண்ட் சி வந்து ஆப்ஜெக்ட் வச்சா நமக்கு இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும், பிட்வீன் சி அண்ட் எஃப், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். சைஸ் ஆஃப் தி இமேஜ் என்னது, இது ஏபி பெருசா இருக்கு, ஏபி சின்னதா இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், டைமினிஷ்ட். டைமினிஷ்ட்னா டிமினிஷ்ட் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். டிமினிஷ்ட். ஹைலி பாயிண்டட் எதுவும் வராது, நம்மளால இதை பார்க்க முடியும். ஆனா தலைகீழா இருக்கு, நம்மளால பார்க்க முடியும், ரொம்ப சின்னதாகவும் இல்லை. அப்போ தலைகீழா இருக்கு, ரியல் இமேஜ் ஃபார்மா இருக்குது, இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல்னா என்னன்னா ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இதை மிரர் விட்டு வெளியே ஃபார்ம் ஆயிருக்கு, மிரர் விட்டு சுத்தி இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை மிரர்க்குள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா அது வர்ச்சுவல். ஓகேவா, ஸோ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இன்ஃபினிட்டியில கொண்டு வந்தோம், இன்ஃபினிட்டில இருந்து சிக்கு பின்னாடி வச்சோம், அடுத்து சில வைக்க போறோம், அடுத்து சி அண்ட் எஃப்க்கு வைக்க போறோம், அடுத்து எஃப்ல வைக்க போறோம், அடுத்து எஃப் அண்ட் பில வைக்க போறோம். இப்ப நம்ம சில வந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம், ஏ பி. இப்போ இப்ப பாருங்க, இதை ட்ரா பண்ணுங்க. பட்டு இதுல வந்து ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். இந்த பேரலல் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரதே வந்து கான்கேவ் மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். அடுத்து நான் ஃபோக்கஸ் வழியா யூஸ் பண்றேன். ஓகேவா, ஃபோக்கஸ் வழியா அந்த வர லைட் ரே வந்து மிரர்ல பட்டு பேரலா டிராவல் ஆகும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. அப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குது, இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இங்க மீட்டா இருக்கிற அந்த பாயிண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அங்க இருந்து லைன் நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, சிலயே ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஏபி அப்படின்னா இது பி டேஷ், இது ஏ டேஷ். நல்லா நோட் பண்ணும், ஏ பில வந்து நம்ம சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சோம்னா நமக்கு அகைன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏபி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் என்ன ஃபார்ம் ஆகும், பி டேஷ் ஏ டேஷ் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன எங்க வச்சிருக்கோம், அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்குது, சேம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பொசிஷன் இமேஜோட பொசிஷன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து சைஸ் என்னது, டிமினிஷ்னா சின்னதா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஒரிஜினல் சைஸ் விட. இல்ல ஒரிஜினல் சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா சேம் சைஸ். ஏபி என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் பி டேஷும் ஏ டேஷும் இருக்கும், சேம் சைஸ். என்ன டைப் ஆஃப் இமேஜ், ரியல் இமேஜ். ஏன்னா ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்கு, மிரர்க்குள்ள ஃபார்ம் ஆகாம ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ரியல் இமேஜ். அண்ட் இன்வெர்டட், தலைகீழா இருக்கு. இங்க ஏபி இப்படி ஆரோ மார்க் ஸ்ட்ரைட்டா இருக்கா, இங்க எப்படி இருக்கு, தலைகீழா இருக்கு. ஸோ அப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து சொல்லுங்க, நம்ம எங்க பிளேஸ் பண்ணும் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணணும், நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பிளேஸ் பண்றோம். அடுத்து நம்ம எங்க பிளேஸ் பண்ண போறோம், சி அண்ட் எஃப். சிக்கும் எஃப்க்கும் நடுவில் பிளேஸ் பண்ண போறோம், பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் பிளேஸ் பண்ணிடலாம். சிக்கும் எஃப்க்கும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ
இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? இங்க பேரலா லைட் ரே போட்டு ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகணும். அடுத்து ஃபோக்கஸ் வழியா உள்ள கொண்டு போய் பேரலா லைட் ரே வந்து டிராவல் ஆகும். எங்க மீட் ஆயிருக்கு? இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. இப்போ இங்க இமேஜ் டிரா பண்ணுங்க பார்க்கலாம். இது ஏபி அப்படின்னா இது பி டேஷ் ஏ டேஷ். சி அண்ட் எஃப்க்கு நடுவில் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ்க்கு நடுவில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணப்ப நமக்கு எங்க வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? பியாண்ட் சிக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ பியாண்ட் சி. சைஸ் எப்படி இருக்கு? இதை விட பெருசா இருக்கா இல்ல சின்னதா இருக்கா? பெருசா இருக்கு. சைஸ் வந்து அப்ப என்ன இருக்கு? என்லார்ஜ் ஆயிருக்கு. என்லார்ஜ்னா பெருசா இருக்கு. என்லார்ஜ் அண்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ப்ராப்பர்ட்டி, அடுத்து நம்ம எங்க வைக்க போறோம்? ஃபோக்கல் லென்த்ல வைக்க போறோம். இப்போ நம்ம எங்க வைக்க போறோம்? ஃபோக்கல் லென்த்ல பிளேஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இங்க பட்டு ஃபோக்கல் லென்த் வழியாவே டிராவல் ஆகும். அடுத்த ப்ராப்பர்ட்டி, போல்ல வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப தூரமா போங்க பாருங்க, ஜாயினே ஆகல, எந்த இடத்துலயுமே ஜாயின் ஆகல. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இன்ஃபைனிட்டியில ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல போய் ரெண்டுமே மீட் ஆகும், ஆனா அந்த இடம் நமக்கு தெரியாது. அது இன்ஃபைனிட்டி. ஓகேவா? ஸோ ரே பாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ்ல நம்ம வந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோம்னா இமேஜோட பொசிஷன் எங்க ஃபார்ம் ஆகும்? இன்ஃபைனிட்டி. எவ்வளவு பெருசு இருக்கும் சைஸ் ஆஃப் தி இமேஜ்? ஹைலி என்லார்ஜ் இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது எப்படி இருக்கு? ரியல் அண்ட் இன்வெர்டர். சேம், ரியல் அண்ட் இன்வெர்டர். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து ஃபைனல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எங்க வைக்க போறோம்? எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்க போறோம். ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் நம்ம வந்து இமேஜை வந்து பிளேஸ் பண்ண போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க ஏ பி. இப்போ இங்க எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க லைட் ரே ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ இது வந்து ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகுமா? அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது நீங்க வந்து நல்லா கத்துக்கணும். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து லைட் ரே வந்து இப்படி டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம் இங்க இருந்து. ஸோ இப்போ ரெண்டுமே இங்க மீட் ஆகுற இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஏ டேஷ் பி டேஷ். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்குது? எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கும் போது இமேஜ் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் போல். ஃபோக்கல் லென்த்துக்கு போல் நடுவில் வைக்கும் போது நமக்கு எங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குது? பிஹைண்ட் த மிரர். மிரருக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? எவ்வளவு பெருசு இருக்கும்? என்லார்ஜ்டு. ஓகேவா? என்லார்ஜ்டு இமேஜ்
அண்ட் ரியல் அண்ட் இன்வெர்டடா, ரியல் இமேஜ்ல, ரியல்னா ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகுறது, மிரருக்கு ஆப்போசிட் சைட்ல ஃபார்ம் ஆகுறது. ஆனா இது மிரருக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ இது வெர்ச்சுவல். அண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, தலைகீழா ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல ஏபி இப்படி இருக்குன்னா ஏ டேஷ் பி டேஷ், ஆரோ வந்து மேல இருக்கு, இங்கேயும் ஆரோ வந்து மேல இருக்கு. ஸோ அப்போ வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட். ஸோ இதுதான் தான் கான்கேவ் மிரருடைய இமேஜ் ஃபார்மேஷன். வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேபர் காலம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டேபர் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்வெக்ஸ் மிரர் பார்க்க போறோம். கான்வெக்ஸ் மிரரும் சேமா தான் இருக்கும், பட் நம்ம ரே டயக்ராம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல கான்கேவ் மிரருடைய கான்வெக்ஸ் மிரருடைய ரே டயக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ரப் பண்ண வேணாம், இது இங்க எழுத போறது கான்வெக்ஸ் மிரர். இது கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்ல நம்ம ரெண்டு கேஸ் தான் படிக்க போறோம், அதிகமா படிக்க போறது இல்ல. இது என்னது, போல், இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்ம இன்ஃபைனிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், இன்ஃபைனிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம், தட் இஸ் ஏ பி. இப்போ இந்த கான்வெக்ஸ் மிரருக்கு நீங்க ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், parallel to principal axis, லைட் ரே. அப்ப எப்படி ஃபார்ம் ஆகும், இங்க ஃபோக்கஸ்க்கு நம்ம ஒரு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப எங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்குது, இமேஜ் ஃபோக்கஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒருவேளை இன்ஃபைனிட்டியில வைக்கிறோம், ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனிட்டியில வச்சா நமக்கு எங்க வந்து இமேஜ் பொசிஷன் ஃபார்ம் ஆகும், ஃபோக்கஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் எப்படி இருக்கு, ஹைலி எப்படி இருக்கு இது, எந்த டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகும், இது என்லார்ஜா இருக்கா இல்ல சின்னதா இருக்கா பெருசா இருக்கா, சின்னதா இருக்கு. highly diminished and pointed size. அண்ட் எந்த டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, இமேஜுக்கு இங்க வந்து இமேஜ் வந்து மிரருக்கு ஃப்ரண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கா, மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கா, மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்குன்னா வெர்ச்சுவல். அண்ட் தலைகீழா ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல டைரக்ட் ஸ்ட்ரைட்டா ஃபார்ம் ஆயிருக்கு, வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இமேஜை வந்து பிட்வீன் போல் அண்ட் இன்ஃபைனிட்டியில பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, இது ஏ பி, இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்ம எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், பிட்வீன் போல் அண்ட் இன்ஃபைனிட்டிக்கு நடுவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பேரலா ரைட் ரே வந்து டிராவல் ஆகும் அண்ட் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம வந்து ஃபோக்கஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அடுத்து சென்டர் ஆஃப் கர்வ், செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பாஸ் ஆகிறது. இங்கிருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பட்டு மறுபடியும் இங்கேயே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இதே பாத்துலயே லைட் வந்து டிராவல் ஆகும். ஸோ எங்க வந்து மீட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எங்க ஃபார்ம் ஆயிருக்குது, போலுக்கும் இன்ஃபைனிட்டிக்கும் நடுவில் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு போலுக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ நம்ம எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம், பிட்வீன் இன்ஃபைனிட்டி அண்ட் போல். நமக்கு எங்க ஃபார்ம் ஆயிருக்குது, பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ்.
ஹோலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் ஃபார்ம் ஆயிருக்குது. சைஸ் எப்படி இருக்கு? டிமினிஷ்டு சைஸ், சின்னதா இருக்கு. அண்ட் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? வெர்ச்சுவலா ஃபார்ம் ஆயிருக்கா? சாரி, வெர்ச்சுவலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்க்ரீன்ல வந்து தெரியல, பிஹைண்ட் த மிரர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ வெர்ச்சுவல் இமேஜ். அண்ட் எரெக்ட், ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, தலைகீழா இல்லாம. ஸோ இந்த டேப்லர் காலம் கம்ப்ளீட்டா இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம் 5 மார்க்ல தான் கேட்பாங்க. மேபி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. 5 மார்க்ல ஏ கொடுத்து பி கொடுத்துருப்பாங்க. ஏல வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு டேப்லெட் காலம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. பில வந்து ஏதோ ஒரு நியூமரிக்கல் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க இதில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்கேவ் மிரர் ஆஸ் வெல் அஸ் கான்வெக்ஸ் மிரர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து சின்ன ஒரு டாபிக் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து மிரர் பேஸ் பண்ணதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் வி வில் ஸ்டார்ட் த லென்ஸ் பார்ட், ரிஃப்ராக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல இருந்து என்னோட சேனல்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.